ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்குமே ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து மாவட்ட வாரியாக இது வரைக்குமே ஒரு 28 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு 4-5 நாட்களாகவே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. இந்த நிலையில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசி மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட்டே வந்து ஆகலை. அந்த ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கோம். அந்த அப்டேட் எப்போ ஆக போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்த ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு சில அப்டேட்டுகளும் கிடைத்திருக்கு. இந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து ஆகும் அப்படின்ற டிஆர் ஆஃபீஸும் ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. அதே மாதிரி யாருக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த மதுரை, கடலூர் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து வெளியே இருக்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கலையா இன்னும் 10 மாவட்டங்களுக்கு வந்து இருக்குது. அந்த ரிசல்ட் எப்போது அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்குது. இந்த எதிர்பார்ப்பை பொறுத்தளவுக்கு அனைவருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்டு இது மாதிரி எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு இப்போ வந்து ஒரு சில தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கட்டாயம் ரிசல்ட்டு வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மதுரை அதே மாதிரி கடலூர் இந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. இன்றைக்கி கட்டாயம் இவங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இதை தொடர்ந்து இந்த ரேஷனோட விலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நிறைய டவுட்கள்லாம் வந்து இருக்குது. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்குலாம் நிறைய டவுட்கள்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? அதில் வந்து செலக்ட் ஆகிட்டோம். அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன எப்படி நடக்கும்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவதில் நிறைய தாமதங்கள் வந்து ஏற்படுது. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பார்த்த நம்ம ரிசல்ட்டு வெளியாக போது தென்காசி மாவட்டத்துக்கு லாஸ்ட்டாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை தொடர்ந்து இன்றைக்கி மதுரை, கடலூர், இந்த தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க ஒரு சில பேருக்கெல்லாம் டவுட் இருக்குது. அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு 6-7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக இது வரைக்கும் ஒரு 28 மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? லாஸ்ட்டாக தென்காசி மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அந்த தென்காசி மாவட்டத்தில் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட பேரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேர் இதில் வந்து தேர்ச்சி வந்து பெற்றிருக்காங்க. ஆனால் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 52 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் ஒரு பெரிய சந்தேகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இல்லையா? அந்த சந்தேகத்தின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொதரடியாக இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதில் வந்து ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வந்து வரக்கூடிய லெட்டர் வரும். அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஸோ வந்துரும். அதில நம்ம வந்து என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இருக்கணும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து முடித்தாலே போதும். ஸோ நீங்க இந்த வேலையில கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த வேலை கிடைத்திருக்கும். சொல்லப் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வேலையில நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதே மாரி ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெஸ்டிங்லாம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரியும் இது வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் தான் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் உங்களுக்கு வந்து திறமைகள் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நடந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையில் உங்களுக்கு வந்து அடுத்தது லாஸ்ட் ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இது வந்து ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். இன்னொரு லிஸ்ட்டு வருமா அப்படின்னா, கட்டாயம் இன்னொரு லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே சொல்லிவிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் டிஆர்எஃப்ஸ் மூலமாகவே உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒட்டிடுவாங்க. வெளியில் ஓட்டிட்டாங்க அப்படின்னா, ஆஃப்லைன் மூலமாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து நடக்கும். இது வந்து தற்காலிகமான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். நீங்கள் அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய திறமைகளை வந்து வைத்து நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த வேலைக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. இந்த மதுரை, கடலூர் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்டாக ரெடியாக வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி இந்த 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகப்போகுது. பார்த்தீங்கன்னா, இன்று இரவுக்குள்ளே கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவதில் நிறைய தாமதங்கள் வந்து ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா, தாமதங்கள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இந்த ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்குது அப்படின்ட்டு முதல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து ரிசல்ட்டு அவங்க வந்து அப்டேட் கொடுக்குறதுலேயே நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா? ஒரு 7, 8, 6, 7 மாதங்காலம் வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே ஒரு வழியாக இப்போ போன மந்த்தில் தான் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வழியாக 28 மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கும் இந்த ரிசல்ட்டு வருமா அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதுலேருந்து இன்னும் 15 டேட் ஆகுது. இன்னுமே ஒரு அப்டேட் வந்து ஆகலை. 6 நாட்கள் வந்து ஆயிடுச்சு. இனிமேல் அப்டேட் ஆகலை. இன்றைக்கி இந்த மதுரை, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் ரிசல்ட்டுக்காக, ரேஷன் கார்டுகளுடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. டிஆர் ஆப்ஷனும் அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அதனால் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுக்கடுக்காக மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.